நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழியில் உள்ள சாட்டைநாதர் கோயில் அப்படின்ற ஒரு கோயில்ல தாங்க இருக்கேன். இந்த கோயிலோட சிறப்புக்கள் என்ன? மற்றும் இந்த கோயில் இருக்கக்கூடிய மூலவர் யார்? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வரலாறு மற்றும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் எதனால வரணும்? இங்க வந்து என்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தீரும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் தெள்ளத் தெளிவா பேசப் போறேன். அதாவது இந்த கோயிலோட ஒரு சிறப்பான அம்சமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாரம் தோன்றிய ஒரு கோயில் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? தேவாரம் இங்க தான் ஆரம்பிச்சதா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. நம்ப தேவாரத்தை எழுதிய திருஞான சம்பந்தர் இருக்காரு பார்த்தீங்களா? இவரு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அது என்ன வரலாறுனா, நம்ப சம்பந்தர் அவர்களுக்கு 3 வயசு இருக்கும்போது, இந்த கோயிலுக்கு அவங்க பேரண்ட்ஸோட வந்திருக்கிறாரு. அப்படி வந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரியான பசியாம். அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது பக்கத்தில பால் வாங்கலான்னு அவரோட பேரண்ட்ஸ் வந்து அந்த கோயிலோட மண்டபத்தில அவர விட்டுட்டு போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா, இவரு அழுகைய நிறுத்திக்கிட்டு பசி தீர்ந்து போன மாரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரோட வாயில பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த பால் குடிச்ச அந்த